6 பேர் போய் பார்த்து பேசுனாங்கல்ல. ஒரு இல்லைன்னு சொன்னார்ல. ஒரு தலைவர் அவ்வளோ பெரிய பொய் சொல்லலாமா? சொன்னாரு. அது செங்கோட்டையன் போட்டு உடைச்சாரு. ஆமா நாங்க போனோம்னாரு. அதுக்கு இவர்ட்ட பதிலே வரல. அது பெரிய குற்றம்லாம் நான் சொல்லல. சரி ஒரு சங்கடம். சரி வந்தத பெருசுபடுத்த வேணாம்னு நெனச்சிருப்பாரு. பிரச்சனைய எதிர்கொள்ளணுங்க. ஓகே. இங்க வாப்பா வந்திருக்கீங்களா? சரி நான் பரிசீலனை பண்றேன். நான் பரிசீலனை பண்ணி பார்த்தேன். 2 மாசம் கழிச்சு திருப்பி அவங்கள கூப்பிடுங்க. 6 பேரா? 8 பேரா வாங்க. யோசிச்சு பார்த்தேன். இத்தன மைனஸ் இருக்கு. இதுக்கு மேலயும் நீங்க சொன்னத நான் செய்யணுமா? இல்ல நீங்க சொன்ன 4 செய்யலாம். 2 வேண்டாம். அப்படின்னு ஒரு கலந்தாய்வு நடத்தணும். ஜெயலலிதா அப்படியா பண்ணிட்டா, அவரே 4 2ன்னு வச்சிருந்தாரு. எல்லாத்தையும் அவரே முடிவெடுப்பார். ஆணவம் பிடித்தவர், திமிர் பிடித்தவர்னு ஒரு சாராரால் விமர்சிக்கப்படுகிற ஜெயலலிதாவே 4 2ன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டே இருப்பார். 4 பேர் சும்மா நினைச்சு உட்கார்ப்பாங்க. அவருக்கா ஒரு மூடு வந்தா 4 பேர்ல கிட்டத்தட்ட 4 பேரோடையும் நான் பார்த்தது பழகுனனால நான் சொல்றேன். சில நேரத்துல மூடு பார்த்து நல்லாவும் பேசுவார். கோபத்த காட்டுவார். ஏன் நீங்க அத பண்ணீங்க? ஏன் இத நீங்க பண்ணல? இத பண்ணலாமா விஸ்வநாதன்? இத பண்ணலாமா ஓபிஎஸ்? அப்படிலாம் கேட்டவர் தான் ஜெயலலிதா. நீங்க ஜெயலலிதாவோட பெரிய ஆளா?